ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா க்யூபோட நொட்டேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நொட்டேஷன்ஸை வச்சு நீங்கள் நிறைய இதை சால்வ் பண்ணலாம். அதாவது எல்யூஆர்டி அந்த மாதிரி. அதாவது சீஃப் மெத்தடோட ஒரு முக்கியமானது. சீஃப் மெத்தடில் எல்லா மெத்தடுக்கும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்னா ரைட்டு, எல்லுனா லெஃப்ட்டு. அது எல்லாருக்கும் நார்மலாகவே தெரிகிற விஷயந்தான். அந்த மாதிரி எஃப்னா ஃப்ரண்ட்டு, யூனா அப்பு, டீனா டவுனு, பீனா பேக் அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆர் பார்க்கலாம். ஆர் ரைட். ஆர் வெறும் ஆர்னால் மேலே தூக்கணும். அதாவது மேலே, அதாவது ஆர் ப்ரைம்னா கீழே, அந்தோ அதில் காட்டியிருக்க மாதிரி கீழே. இப்போ எல் ப்ரைம்னா மேலே, லெஃப்ட் சைடை மேலே தூக்கணும். எல்லுனா லெஃப்ட் சைடை கீழே தூக்கணும். எல் ப்ரைம்னா மேலே, வெறும் எல்னா கீழே. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் யூ. யூ பார்த்திங்கன்னா அப்படி ரைட்லேருந்து லெஃப்ட்டு வந்துச்சுன்னா அது யூ. இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட் போச்சுன்னா யூ ப்ரைம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ டி. நெக்ஸ்ட்டு நம்ம டி தான் பார்க்க போகிறோம். இது டி பார்த்திங்கன்னா அப்படியே இது பண்ணதில் அப்படியே ஆப்போசிட்டு. இப்போ எல் ப்ரைம் யூ ப்ரைம்னா இந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு போயிருப்போம். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போயிருப்போம். அதே இது டி ப்ரைம்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு. அதே மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணாலே கரெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டு, அதாவது எஃப்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஃப்ரண்ட் சைடை மூவ் பண்ணோன்னா அது எஃப். அதே இது அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணோன்னா எஃப் ப்ரைம். எஃப் ப்ரைம் எஃப், எஃப் ப்ரைம் எஃப். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் பேக்கு. பேக்கிலும் அதே மாதிரி தான். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா பி அப்படியே ரைட்லேருந்து லெஃப்ட்டு பி ப்ரைம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு R2, U2 அதெல்லாம் நான் இப்போ காமிச்சிருக்கேன். இப்போ எம்முனா மிடில் லேயர் ஆஃப் த க்யூப். அதாவது லெஃப்ட் சைடோட அதே சீக்வன்ஸ் தான் மிடில் லேயரும். இப்போ எம்முனா நம்ம கீழே இருக்குவோம். அதே மாதிரி தான் எல்லையும் எம்முனா கீழே இருக்கும். எல் ப்ரைம்னா மேலே தூக்கும். எம்லேயும் எம் ப்ரைம்னா மேலே தூக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கோங்க. இது இப்போ அதே மாதிரி எஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது. எஸ்ஸுனா இப்போ நீங்கள் க்யூபை வச்சுக்கிட்டு அதை ரைட் சைடில் இருக்கிற ஒரு பீஸை எம் மூவ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துலேருந்தே பண்ணுறது தான் எஸ்ஸு. அதுவும் எம் ப்ரைம். எஸ் ப்ரைம்னா மேலே, எஸ்ஸுனா கீழே. இப்போ R2னா ஆரை 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். இது நீங்கள் என்ன டைரெக்ஷன்லேருந்து பண்ணலாம். யூ ப்ரைம் 2, U2 எல்லாம் ஒன்று தான். அதனால் நம்மளுக்கு அதில் பிரச்சனையாக இருக்காது. D2, B2, S2லாம் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படாது. இப்போ அந்த அல்காரிதம்ஸ்லாம் பண்ணுறேன் பார்த்திங்களா, இதெல்லாம் நான் ஒரு இது மாதிரி இருக்கும். அதுலேருந்து படிக்க வேண்டியது தான். படித்தா அது உங்கள் மசில் மெமரியில் ஏற்றிக்கணும். அதான் இது க்யூபிங்கோட கான்செப்டே அதான். உங்களோட மசில் மெமரி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் சால்வ்ஸ்லாம் கரெக்டாக வரும். இப்போ நான் D2, M2 அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு அல்காரிதம்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா இதை வச்சு அந்த கேலண்டர் க்யூப் ஒன்று இருக்கா, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக்காச்சும் வேணும். 10னா வெறும் 10 10K லைக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்னா க்யூபை ரொட்டேட் பண்ணணும். அவ்வளோதான். கீழ் சைடு, அதாவது நான் க்ரீன்லேருந்து எல்லோவுக்கு அப்படியே க்யூபை ரொட்டேட் பண்ணால் அது எக்ஸு. அதே க்ரீன்லேருந்து ஒயிட்டு ரொட்டேட் பண்ணால் அது எக்ஸ் ப்ரைம். அவ்வளோதான். அதாவது ஒயிட் ஃப்ரண்ட்டாக ஆக்கணும். டாப்பில் இருக்க ஒயிட்டை ஃப்ரண்ட் லேயராக மாற்றணும். அதே மாதிரி டவுனில் இருக்க எல்லோவை ஃப்ரண்ட் லேயராக மாற்றணும். இப்போ ஒய்னா இப்போ ரைட் சைடு திருப்பணும். அதே இது ஒய் ப்ரைம்னா ரைட்லேருந்து லெஃப்ட் திருப்பணும் க்யூபை. இப்போ நான் ரொட்டேட் பண்ண மாதிரி. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய்.